என்னப்பா இவ்வளோ நேரம் ஆகி போச்சா? கடையில் வேலை செய்யறவங்களுக்குலாம் சம்பளம் போட்டு அப்படியே இடத்த கொஞ்சம் அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்தேன், அதுதான் லேட்டு. அப்பா இதுக்கு முன்னாடி கொடுத்த ஒரு 50 லட்சம் இப்போ கொடுத்த காசுக்கெல்லாம் அக்ரிமெண்ட் போட்டு பதிஞ்சு வச்சிருக்கிறியா? ஏன்னா இந்த காலத்தில் சேஃப்டி தானப்பா முக்கியம். யாரையும் நம்ப முடியாது இந்த காலத்தில். எழுதாமல் கொடுத்த காசு அழுதாலும் கிடைக்காதுப்பா. ஏன்னா அவங்க கொஞ்சம் மோசமான ஆளுங்க, உன்னைய நல்லா ஏமாத்திடுவானுங்கடா. வாய கழுவுங்கப்பா முதல்ல. உங்க வாயிலிருந்து நல்ல வார்த்தை வராதப்பா. நான் ஒண்ணு முட்டாள் கிடையாது, என்ன எவனும் ஏமாத்தவும் முடியாது. ஏப்பா ஏன் இப்படி கோவப்படுற? இங்க பாரு, பிழைக்கிற பையனுக்கு பிஞ்சு பூன் நஞ்சு இல்லை, புரியுதா? உங்க அப்பா எது சொன்னாலும் அவர் ஒரு நல்லதுக்கு தானே சொல்லுவாரு. அதுக்காக ஏன் இப்படி கோவப்படுற? அத்தை, எங்களுக்கு நல்லது கெட்டது எதுவுமே தெரியாது, நீங்களே முடிவு பண்ணிட்டீங்களா? எதப்பில எதை நாங்களா முடிவு பண்ணோம்? நீங்க ஏதாவது ஒவ்வொன்றும் முடிவு பண்ணி செய்றீங்க, நாங்க பண்றோமா? அப்படி என்ன நாங்க முடிவு பண்ணி வச்சிருக்கோம்? உங்களுக்கு தெரியாம நாங்க அப்படி என்ன பண்ணிட்டோம்? சரி சரி, சண்டை வேண்டாம், சாப்பிட்டு போய் படுங்கப்பா. பா, சாப்பாடெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நாங்க பாண்டி வீட்லயே சாப்பிட்டு வந்துட்டோம். அப்புறம்ப்பா, பாண்டி வீட்லயே ஒரு போர்ஷன் காலியாகுதாமா, நாங்க அங்கேயே தங்கிக்கலான் இருக்கோம். நாளையில இருந்து இங்க வரமாட்டோம். இங்க பாரு பெரியவன், நீ அங்க தங்குறதும் அங்க சாப்பிட்றதும், ஏன் அவங்க கொடுக்குற துணிமணில இருந்து போற நகை வரைக்கும் நீங்க பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல. இங்க பாரு, வரவு செலவு வச்சிருக்க இடத்துல இப்படி பழக்க வழக்கம் வச்சுக்கிட்டா அது தரமா இருக்காது, புரிஞ்சுக்கடா. எது தரமா இருக்காதா? அப்படின்னா தரம் கட்டு போயிட்டுறீங்க. சே, வீட்டுக்கு வந்தா தினமும் என்னால இலவெடுக்கவே முடியல. ஓடி உள்ள. பாத்தியா சாரதா? யோ, என்ன எதுக்கு ஏத்தாள்ற? என்னமோ உங்க ஆத்தாக்காரிக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொன்னேன். நான் போட்டிருக்கிற நகையிலேருந்து கட்டிருக்க சேலை வரைக்கும் எப்படி பார்த்துட்டு இருக்கா பாத்தியா? ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா சொல்றேன், கேட்டுக்கோ. நம்ம 2 பேரும் நல்லா இருக்குது உன் ஆயப்பனுக்கு சுத்தமா பிடிக்கல. ஏய், பேசாம போய் மூடிட்டு பர்றி. பாத்தீங்களா உங்க தங்கச்சி மக பேசுறது? பாத்தீங்களா? இத்தனை நாள் அவ கண்ணுக்கு அத்தை மாமாவா நாம தெரிஞ்சோம், ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாரு பாத்தீங்களா? ஆயப்பன்னு சொல்ற. பாவம் பார்த்து கட்டி வச்சிங்களே, உங்களால தாங்க நான் வாய் அடங்கி இருக்கிறேன். இந்த விஷயம் மட்டும் சின்னவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இங்க வந்து இருக்கிறவங்களும் தொலைச்சி கட்டிடுமா, தொலைச்சி. சாரதா, அவங்க தான் புத்தி கேட்டு பேசுறாங்கன்னா நீயும் ஏன் இப்படி பேசுற? பேசாம போய் படு. அஷிஷோ, நான் மறந்தே போயிட்டேங்க. ஏங்க, உங்களுக்கு ப்ரெஷர் மாஸ்டர் தீர்ந்துருச்சுன்னு அவனு வரும்போது வாங்கிட்டு வர சொன்னேன், எதுவுமே கொடுக்காம உள்ள போய் படுத்துக்கிட்டானே. ஒரு நிமிஷம் இருங்க. டே தமிழே, டே பெரியவனே, பெரியவனே. ஏமா இப்ப என்ன வேணும் உனக்கு? டே, காலையில நீ போகும்போது உங்க அப்பாவுக்கு ப்ரெஷர் மாத்திரை இல்லைன்னு சொன்னே, வாங்கிட்டு வந்தியா சாமி? மறந்துட்டம்மா, நாளைக்கு வரும்போது வாங்கிட்டு வரேன். டே, இப்ப நைட்ல போட வேண்டிய மாத்திரை உங்க அப்பா இன்னும் போடலடா. ஒருவேளை மாத்திரை போடலனா உயிரா போகுது. செத்து தொலைஞ்சிட்டா கூட ஒரே நாள்ல அழுந்துட்டு போயிடலாம். ஏய், செவனிய பிச்சிருவேன், பேசாம போய் பர்றி. இந்த ஜென்மத்தில் நான் யாருக்கும் எந்த பாவமும் செஞ்சதில்லை. ஆனா என் காதால எதை கேட்கக்கூடாதோ எல்லாத்தையும் கேட்டுட்டேன். ஏங்க, அவன் பேசுறதெல்லாம் பெருசு நினைச்சுக்காதீங்க. அவன் எது தெரியாம பேசிட்டான், அதெல்லாம் எது மனசுல வச்சுக்காதீங்க. எனக்கு ஒரு நாள் பொறுத்துக்கங்க, நாளைக்கு மாத்திரை வாங்கிட்டு தந்துருவா. 2 பெத்தன், 1 எட்ட இருக்கு, இன்னொன்னு எல்லாத்தையும் புடிங்கிட்டு எட்டி உதைக்குது. இதெல்லாம் கேட்கறதுக்கு இன்னும் நான் உயிரோட இருக்கணுமா? ஏங்க அப்படிலாம் சொல்றீங்க? நான் இருக்கேங்க உங்களுக்கு.